வணக்கம். இன்னைக்கு நான் சேமியாவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு as usual இந்த ஏஎம்சி பாத்திரத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு நான் வேக வச்சுக்கிறேன். as usual 1 minute தான் இது வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போது இது இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. இதை நான் வந்துட்டு கூலிங் ஆகிறதுக்காக எடுத்து வைக்கிறேன். இப்போது கடாய் வச்சு சூடு பண்ணிட்டேன். அதில் நான் இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் சேமியாவை லைட்டாக வறுத்துக்க போகிறேன். இப்போது சேமியா இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டுருச்சு. கலர் மாறக்கூடாது. இதை இப்படி வச்சுட்டு இப்போ நான் நல்லா வாட்டரை கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். அதை நல்லா கலக்கிட்டு ஒரு கிளாஸ் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த சேமியாவை தூக்கி நான் இதில் இந்த பாயில்டு வாட்டரில் போட்டுற போகிறேன். இப்போ இது நல்லா முங்கி நல்லா அதுலேயே கொஞ்சம் வெந்துட்டோம். இதை நல்லா இந்த தண்ணி பூரா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் அப்படியே வச்சுட்டு நான் காட்டுறேன். இது சேவை பதத்தில் பண்ணலான் இருக்கேங்க, மசாலா சேவை மாதிரி. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் போடாமல் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் நான் நிறைய போடலைங்க, நெய் எண்ணெய் எல்லாம். ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான், லைட்டாக ஒரு சாக்கெட்டிங் தான். நம்ம உப்புமானா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடணும் இல்லையா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக இது ஒரு ஹெல்தி கான்ஷியஸில் பண்ணுறேன். இப்போது இது சூடான உடனே இதில் கொஞ்சம் பட்டை இந்த அளவுக்கு, சும்மா கொஞ்சம், அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டு வச்சுருக்கேன் இதில். இப்போ இதை போட்டுடுறேன். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சைஸு, ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுடுறேன். இந்த கடலைப்பருப்பு கலர் மாறாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுலேயே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் கட் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வதக்கிக்கிறேன். இதை நம்ம எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கடாயோட ஹீட்டை செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ கொஞ்சம் கிளாஸியாக வந்திருக்கு. இதில் ஒரு பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை போட்டிருக்கேன். வதக்கிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒன்லி ஃபார் இந்த கிரேவிக்கு. நம்ம சேமியாவுக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்க்கும் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். சேமியாவை வந்துட்டு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கோம். அது அந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து போயிடும். இப்போ இதில் நான் கொஞ்சம் மூடி வச்சிடுறேன், இந்த தக்காளி வதங்கட்டும். ஏன்னா நம்ம எண்ணெய் குறைச்சலாக தான் போட்டிருக்கோம். ஸோ மூடி வச்சு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். சேமியா பாருங்கள், நல்லா அந்த ஹாட் வாட்டர்லேயே நல்லா இதாகிட்டு உதிரி உதிரியாக வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும். இப்போது இதில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு நல்ல 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். வதக்கிட்டு இதுலேயே
கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 இலை, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு அந்த மசாலா இறுகி வரைச்ச பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இது நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கரெக்டாக இருக்கும். இது நல்லா அப்படி இறுகி வருது. கொஞ்சம் ஸ்டவ்வை குறைச்சின்ட்டு இந்த வேக வச்சுட்ட இந்த காய்கறிகளை இதில் போட்டுடலாம். அதுக்கும் கொஞ்சம் இந்த மசாலாஸோட போய் அப்சார்ப் ஆகட்டும். புரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ளேம்ஸை ஏற்றிக்கலாம். ஆல்ரெடி குக் ஆனது தானே அது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அப்போ தான் எல்லா ஃப்ளேவர்ஸும் இந்த காய்க்கு போய் சேரும். அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லா இந்த காய்க்குள்ளே இறங்கும். இப்போது அந்த சேமியா நல்லா பொலன்னு வந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லா மசாலாஸும் இழுத்துக்கிச்சு, நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே இதை நம்ம இதில் ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். இப்போ இதை நான் எடுத்து வேறு ஸ்டவ்வில் வச்சுட்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய்யை விட்டுக்க போகிறேன் கடாயில். கொஞ்சம்னா கொஞ்சம், இதில் ரொம்பலாம் அப்படியே ஸ்பூன்ஸ் கணக்கில் ஊற்றலை, ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு விட்டுட்டு. நெய் நல்லது தாங்க, அளவாக சாப்பிட்டா. எண்ணெயை விட இதில் இந்த முந்திரியை கொஞ்சம் முந்திரி போட்டுட்டு இப்போ வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை இந்த முந்திரி எல்லாம் எடுத்து இதில் போட்டுடுறேன். நல்லா இருக்குங்க, இது நல்லா ஹெல்தி. பட் சேமியா தாங்க இது, அந்த அரிசி சேவையெல்லாம் கிடையாது. அரிசி சேவை கிடையாது, சேமியா தான் இது. இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம இது சேமியா சேவை ரெடி. இந்த சேமியா சேவையை நீங்கள் சட்னியோடையோ இல்லை சர்க்கரையோடையோ சாப்பிட்டுக்கலாம், ஒரு ரைத்தாவோட கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சட்னி விட ரைத்தா தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க நம்ம சேவை, சேமியா சேவை. ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கம்மி ஆயிலில் நம்ம பண்ண ஒரு சேமியா சேவை. இது ஹாட்டாக தாங்க சாப்பிட்ணும். கொஞ்சம் ஆறிடுதுன்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சி தானே போட்டிருக்கோம், அதனால் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹாட்டாக இருக்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறிடும். இப்படி முடித்த உடனே அப்படியே சூடாக சாப்பிட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை இப்படி வச்சுட்டு ரைத்தாவோட தாங்க சாப்பிட போகிறேன். தயிர், ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, அப்புறமா இதில் கொஞ்சம் சுகர், லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டா அற்புதமாக இருக்குங்க. என்னோட சேமியா சேவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.